வணக்கம் குழந்தைகளே. இது வகுப்பு 2 பாடம் 7 என் கற்பனையில். நிலா நேயன் இருவரும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் படம் வரைய போகிறாங்க. அதுக்கு நிலா கேட்குறா, நேயன் நாம் படம் வரையலாமா? நேயன் சொல்கிறான், ஓ என்ன வரையலாம்? நிலா சொல்கிறா, வீடு வரையலாமா? அதுக்கு நேயன் சொல்கிறான், சரி நிலா, உனக்கு பிடித்தது போல நீ வர, எனக்கு பிடித்தது போல நான் வரைகிறேன். இருவரும் வரைய தொடங்குகின்றனர். இவன் நேயன், இவ பேர் நிலா. 2 பேரும் வீடு வீடு வரைகிறாங்க. அதில் ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிலாவும் நேயனும் சொல்லிக்கிறாங்க. நிலா சொல்கிறா, என் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும் அப்படின்னு சொல்கிறா. நேயன் சொல்கிறான், என் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு இருக்குமே அப்படின்னு நேயன் சொல்கிறான். என் வீட்டின் இருபுறமும் மரங்கள் இருக்கும்னு நிலா சொல்கிறா. நேயன் சொல்கிறான், என் வீட்டிற்கு முன்பக்கம் அழகான பூச்செடி இருக்கும். நிலா சொல்கிறா, வீட்டுக்கு எனக்கு பிடித்த நீல வண்ணம் தீட்டுவேன் அப்படின்னு சொல்கிறா. நேயன் சொல்கிறான், என் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடிப்பேன் அப்படின்னு. நிலா சொல்கிறா, என் வீட்டில் எனக்கு பிடித்த பூனைக்குட்டி வரைவேனே அப்படின்றா. அப்போ நேயன் என் வீட்டில் வாத்துக்கள் இருக்குமே. நிலா சொல்கிறா, என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். நேயன் சொல்கிறான், என் வீட்டில் படிக்கட்டில் சறுக்கை பலகை இருக்குமே. வரைந்து விட்டோம். நீ வரைந்த வீடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன் வீடும் அழகாக உள்ளது. இது 2 வீடு இருக்குது. இந்த 2 வீட்டில் யார் வீடு நிலா வீடு, யார் வீடு நேயன் வீடு. நிலா என்ன சொன்னா, நீல வண்ணம் தீட்டப்பட்ட வீடு தான் என் வீடுன்னு சொன்னான். அப்போ இதுலேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம், நிலாவோட வீடு இந்த நீல வண்ணம் தீட்டப்பட்ட வீடு, நேயன் மஞ்சள் நிறமுடைய வீடு அப்படின்னு. அதே மாதிரி நேயன் சொல்லியிருப்பான், என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும் அப்படின்னு. ஆறு இருக்குதா? அதே மாதிரி நிலா சொல்லியிருப்பா, எனக்கு பூனைக்குட்டி இருக்கும் என் வீட்டுக்கு முன்னாடி, ஒரு ஊஞ்சலும் இருக்கும் அப்படின்னு சொன்னால். மரங்கள் இருக்கும், 2 மரங்கள் இருக்கும்னு யார் சொன்னா? நிலா சொன்னா. நேன் என்ன சொன்னால், ஆறு இருக்குன்னு சொன்னால், என் வீட்டுக்கு முன்னாடி வாத்துக்கள் இருக்குன்னு சொன்னால், அதுக்கப்புறம் பூச்செடிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால். நீல வண்ணம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது நேயனோட வீடு, இது நிலாவோட வீடு. பொருத்தமான குறியிடுவேன், சரி தவறு. நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியுமா? நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியுமா? ஆமாம், நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். நேயன் வீட்டின் இரு பக்கங்களையும் மரங்கள் இருக்குமா? இல்லை, நிலாவின் வீட்டில் இரு பக்கங்களில் தான் மரம் இருக்கும். அப்போ இது தவறு. நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது. இல்லை, நிலாவின் வீடு நீல நிறமானது. அப்போ இதுவும் தவறு. நேயன் வீட்டில் வாத்துக்கள் இருக்கும். சரி, நேயன் வீட்டு வாத்துக்கள் இருக்கும். அப்போ நிலா வீட்டில் என்ன இருக்கும்? பூனைக்குட்டி இருக்கும். நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். சரி, 5வது சரி. இதெல்லாம் வினாக்கள், நீங்கள் விடை எழுதணும். இது படங்கள். இந்த படங்களை கொடுத்து இது என்ன என்று கேட்பாங்க. இது என்ன அப்படின்னா மலை, மலை. இது ஆறு போகுது இல்லையா நேயனோட வீட்டுக்கு பக்கத்தில். அது இப்படி எழுதணும், ஆறு அப்படின்னு எழுதணும். இது என்ன அப்படின்னா ஊஞ்சல். யார் வீட்டில் ஊஞ்சல் இருக்கும்? நிலா வீட்டில் ஊஞ்சல் இருக்கும். ஊஞ்சல் எப்படி சொல்லுவோம்? இல் ஊஞ்சல். இது மரம். மரமும் நிலா வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கும். மரம். இது பூச்செடி. பூச்செடி யார் வீட்டில் இருக்கும்? நேயனோட வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? வீடு. இது பூனை. பூனை நிலா வீட்டில் இருக்கும். இது வாத்து நேயனோட வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் கேட்டு பேர்களை எழுத சொல்லுவாங்க, நீங்கள் எழுதணும். எந்த இடம் என்ன பொருள் எழுதுவோம்? வானம்னு கொடுத்துருக்காங்க, வானவில், மேகம், பறவை இப்படி எழுதலாம். இதே மாதிரி இதுக்கு மரம் அப்படின்னா பழம், இலை, கூடு. அதே மாதிரி கடலில் தான் நண்டு, மீன், கப்பல் இருக்கும். காடில் தான் விலங்கு, மரம், அருவி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் தான் கதவு, வாசல், அறை இருக்கும். அதே மாதிரி பள்ளியில் கரும்பலகை இருக்கும், புத்தகம் இருக்கும், அதுக்கப்புறம் ஏடு இருக்கும். ஸோ இப்படியே நம் பாடம் 7 முடித்து விட்டோம். நன்றி.